வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருதமலை முருகன் கோயில் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரல் மெட்ரோவில் வந்து நாங்கள் வந்து ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ட்ரெயினில் வந்து புறப்பட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்துக்கு போயிட்டோம். ஸோ காந்திபுரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வந்து ஒரு பாத்ரூம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் காந்திபுரத்துலேருந்து மருதமலைக்கு எப்பவுமே பஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏறி மருதமலை புறப்பட்டோம். அது வந்து ஒரு 15 கிலோமீட்ரு போகிற மைல்லாம் பார்த்துனே போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மினி பஸ்ஸு ஆப்ஷன் இருக்குது, படிக்கட்டு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் அடுத்த நாள் வெள்ளங்கிரி போகிறனால மினி பஸ்லேயே போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மருதமலையில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்துச்சு. கூட்டம் கம்மினால ஃப்ரீலே பார்த்துட்டோம். நல்லா முருகன் தரிசனம். அதுக்கப்புறம் முருகனை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து அங்கேயே வந்து பிரசாதம் வந்து புளியோதரை வச்சுருந்தாங்க. புளியோதரெலாம் சாப்பிட்டு அடுத்ததாக வந்து வெள்ளங்கிரி மலைக்கு வந்து புறப்பட்டோம் பூண்டிக்கு. ஸோ அடுத்து வெள்ளங்கிரியில் என்னெல்லாம் பண்ணோன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பை.